ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது, எதுவும் கேட்க மாட்டியா? என்கிட்ட கேட்டுக்கிட்டா போன. நீ போனது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி என் முன்னாடியே கூட்டிட்டு போற. என்ன நீ மதிக்கலனா அவ எப்படிடா மதிப்பா? இதுல gift வேற. உன்னை மனவடையில உட்கார வச்சுட்டு ஓடி போனவா அவ. மா விடுமா, அதெல்லாம் பழைய கதை. டேய், சின்ன பிள்ளையில இருந்து நீ சாப்பிடுற சோத்துல உப்ப போட்டு தானடா வளர்த்தேன். எப்படிடா உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு? எனக்கு இருக்கிற சூடு, சோரணை, மானம், வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்காடா? உன்னை நினைச்சாலே எனக்கு எப்படி வருது தெரியுமா? பத்திக்கிட்டு வருது. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வரமா தவம் இருந்து பெத்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுக்க மாட்டேன். மா என்னடா அம்மா, இந்த வீட்ல கல்யாணம் கட்டி வந்த நாள்ல இருந்து உங்க அத்தைய கைய விட்டு பம்பரமா ஆடிக்கிட்டு இருந்தேன். நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா, செய்யன்னா செய்வா. அன்னிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டா. வாயை அடைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கு அந்த ஆதிதான் வேணும், ஆதியதான் லவ் பண்றேன், ஆதி இல்லைன்னா செத்து போயிருவேன். சரி போனா போகுது, எவ்வளவு வந்து வாழ்றதுக்கு திங்கிறதுக்கு நம்ம சமந்தி பிள்ளை தின்னுட்டு போட்டோன்னு சமந்தத்தை முடிச்சா அந்த ஓடுகாலி ஒன்ன பிடிக்கல, அவனதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டா. அந்த மொட்டை குந்தானிய என் சமந்திய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ வீட்டு வாசப்படிய மிதிச்சேன். என் வாழ்நாள்ல அவ வீட்டுக்குள்ளே போக கூடாதுன்னு நினைச்சவாடானா. ஒரு தவம் இருந்து ஏதோ ஒரு அக்னி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவாடா. ஆனா உனக்காக அந்த வாசலுக்கு போனேன். கடைசியில எனக்கு என்னடா கிடைச்சது? சொந்தம் பந்தம் பழகினவங்க அத்தனை பேர் சிரிச்சாங்க. சும்மா சிரிக்கல, கை கட்டி சிரிச்சாங்க. நான் அழுக நான் பட்ட அவமானம் இன்னைக்கு வரை தீரல. ஆனா நீ அந்த மொட்டாச்சி வீட்டுல போய் அவ பேத்திக்கு கோயிலுக்கு போய் நல்லா தின்னுட்டு வந்தீங்கல்ல. அம்மா சொல்றது முதல்ல கேளுமா. இந்த பாருடா, என்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியோ அன்னைக்கே அந்த வீட்டை விட்டு போயிடணும். நீயும் மண்டாட்டி திரும்பி வரும்போது இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சவதான்டா. இந்த மாசாணத்தை பத்தி என்ன நினைச்ச? இந்த மாசாணம் ஒண்ணு நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அதை மாத்திக்கவே மாட்டா. நானும் என் பிறந்த வீட்டுல போய் 3 மாசம் இருந்துட்டேன். சரி, நம்ம பெத்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியும் எங்க அத்தை, எங்க கத்தை, எங்க அத்தை மவனு அவ புராணத்தை பாட ஆரம்பிச்ச மவனே சோத்துல விச வச்சிருவான் பத்துக்க. மா முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு கேளுமா. ஒரு கன்றாவையும் நான் கேட்க வேணாம். கேட்ட என்ன ஆக போகுது? பெரிய இவங்க பெரிய சக்கரவர்த்தி குடும்பம். ஊரடகத்துல எல்லாரும் கோயிலுக்கு போகல, மொட்டை போடல, காதை குத்தல. இவையதான் உலகத்திலேயே பெருசா செய்யறவளாக்கும். அந்த கதையை சொல்ல வந்துட்டான். போடா போக்கத்தவனே. அப்போ கற்பகச்சித்தி உனக்கு ஒண்ணும் சொல்லலையாமா? ஒன்னும் சொல்லல. அவளை தைரியமா என்ன சொல்லிடுவாளோ? அதுதான் விஷயமா. அன்னைக்கு அங்க நடந்த கூத்தே வேறமா. உன்னை சிரிச்சாங்கன்னு அதே மாதிரி அதே சொந்தக்காரங்க நீ சொன்னிய மொட்டாச்சி உன் சமந்தி அவளை போட்டு சிரிச்சாங்க. என்னடா சொல்லுத? என்ன இந்த கமலை போடக்கூடாதுன்னு கிருஷ்ணா சொல்ல, போட்டே தீர்வேன்னு உன் சமந்தி சொல்ல, ஒரே சண்டை பிரச்சனை. பழசெல்லாம் அவங்க பேச இவங்க பேச. என்னடா சொல்லுத? அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நான் சொன்னேன், நானும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன், இந்த கமலை வேணா போடுங்க, 1 கிராம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். கூறுகிட்டவனே, நீ ஏன் பிரச்சனையை முடிச்சு வச்ச? கொஞ்ச நேரம் என்னதான் பார்க்க வேண்டியதானே? நீ எது கம்பளை கொடுக்கணும்? அந்த ஒரு பவுன் கம்பளை போடுதாவளா போடலையான்னு கடைசி வரைக்கும் பாத்திர வேண்டியதானே? நீ கம்பளை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே ஐயா.